ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்ட் டென்ஸ் அதாவது கடந்த காலத்துல பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஹிந்தில அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா, அதாவது பாஸ்ட் டென்ஸ் பத்தி எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. பட் இந்த வீடியோல நிறைய மொத்தமா படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால சில வாக்கியங்கள் மட்டும் கத்துக்க போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியங்களா இருக்க போது. அது உங்களுக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுற மாதிரியான சென்டென்சஸ் தான் இந்த வீடியோல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேச தெரியல, பாஸ்ட் டென்ஸ்ல பேச வரமாட்டேதுன்னு சொல்றவங்க இத ஒரு ஸ்டார்ட்டிங்கா எடுத்துக்கலாம். இதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்திடலாம். மொதல் சென்டென்ஸ், நான் சொல்லிவிட்டேன். நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில மேனே பதா தியா, மேனே பதா தியா. நான் ஒவ்வொரு வார்த்தையா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா பார்த்துக்கோங்க. நான் அப்படின்னு சொல்லணும்னா இதுவரையிலும் நம்ம படிச்சதுல மே தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்க வேற எந்த டென்ஸ்லயும் மேனே அப்படின்னு வராது, எக்ஸெப்ட் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்துல மட்டும் நான் சொல்லும்போது மேனே அப்படின்னு மாத்தி சொல்லணும். மேயோட நிப்பாட்டிடக்கூடாது, மேனே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது சொல்லுவது. சொல்லுவதுங்கிற செயலுக்கான அந்த வேர்புக்கான ஹிந்தி வார்த்தை பதா. சொல்லுவது பதா. சிலர் போலும் யூஸ் பண்ணுவாங்க. பதாவும் சொல்லலாம், போலும் சொல்லலாம். ரெண்டுமே சொல்லுவது அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி வார்த்தைகள். இப்ப நம்ம கடந்த காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியம் என்ன, சென்டென்ஸ் என்ன? நான் சொல்லிட்டேன்னு சொல்லணும், நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்னா ஒரு தியாவை மட்டும் சேர்த்துக்கிறோம். मैंने बता दिया, मैंने பதா தியா. பதானா சொல்லுவது, தியாவை மட்டும் சேர்த்துக்கோங்களேன். மேனே பதா தியா, நான் சொல்லிட்டேன்னு அர்த்தமாயிருச்சு. இதை நீங்க ஒருவேளை பதாக்கு பதிலா போல் சொல்றீங்க அப்படின்னா அப்பயும் இந்த சென்டென்ஸ் கரெக்டா தான் இருக்கும். மேனே போல் தியா, मैंने बोल दिया, मैंने बता दिया. ரெண்டுமே சொன்னாலும் நான் சொல்லிவிட்டேன்னு சொல்றதுதான். நான் சொல்லிவிட்டேன், मैंने बता दिया. இப்போ இந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஆக்கலாம். தமிழ்ல பாருங்க, நான் அவனிடம் சொல்லிவிட்டேன், நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இதை எப்படி சொல்றது? मैंने उसे बता दिया, मैंने उसे बता दिया. நான் அவனுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த मैंने उसे बता दिया. நீங்க பிகினர் ஸ்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வரையிலும் பார்த்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா, இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்தது பாருங்க. நான் அவனிடம் உங்களை பற்றி சொல்லிவிட்டேன். இங்க என்ன சேர்த்துக்கிறோம்னா உங்களை பற்றி. இதை எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். मैंने उसे आपके बारे में बता दिया. मैंने, நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல மேயோட நிப்பாட்டக்கூடாது, மேனே போடணும். உசே அவனிடம், இல்ல அவனுக்கு. ஆப்கே பாரேமே, ஆப்கே பாரேமேனா உங்களை பத்தி. ஆப்கே பாரேமே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது நமக்கு. ஆப் அப்படின்னா நீங்க, ஆப்கே பாரேமே அப்படின்னா உங்களை பத்தி. मैंने उसे आपके बारे में बता दिया, बता दिया அப்படின்னா சொல்லிட்டேன்னு அர்த்தம். मैंने उसे आपके बारे में बता दिया. நானு அவனுக்கு உங்களை பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அடுத்து மறுபடியும் பிகினர்ஸ்க்கான ஒரு சென்டென்ஸ், சின்ன சென்டென்ஸ். நான் கொடுத்து விட்டேன், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா मैंने दे दिया, मैंने दे दिया. நான்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? मैंने. கொடுத்துட்டேன், கொடுக்கிறது அப்படிங்கிற செயல் தே, கொடுப்பதுங்கிற செயல் தே. அந்த வேர்பா பாத்தீங்க அப்படின்னா தே தான் வார்த்தை. நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்? போன சென்டென்ஸ் மாதிரியே தான் தியாவை சேர்த்துக்கிறோம். தே தியா, मैंने दे दिया. நான் கொடுத்து விட்டேன், நான் கொடுத்துட்டேன். பேச்சு வழக்குல நம்ம தமிழ்ல சொல்லுவோம் நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்தேன் வேற, நான் கொடுத்துட்டேன்னு சொல்றோம். இதுதான் मैंने दे दिया. கொஞ்சம் பெருசாக்கி இருக்கோம் அந்த சென்டென்ஸ. நான் பணம் கொடுத்து விட்டேன், நான் பணம் கொடுத்துட்டேன். मैंने पैसा दे दिया, मैंने पैसा दे दिया. मैंने நான், पैसा அப்படின்னா பணம், दे दिया கொடுத்துட்டேன். मैंने पैसा दे दिया, நான் பணம் கொடுத்துட்டேன்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்ககிட்ட பணம் குடுத்துட்டேன். நான் உங்களிடம் பணம் கொடுத்து விட்டேன். मैंने आपके पास पैसा दे दिया. मैंने आपके पास पैसा दे दिया. मैंने அப்படிங்கிறது நான். இந்த இடத்துல புது வார்த்தை आपके पास. आपके पासனா உங்க கிட்டன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி आपके बारे में பார்த்தோம். आपके बारे मेंனா உடனே உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கறத யோசிச்சுட்டு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. आपके बारे मेंனா என்ன? இங்க आपके पास யூஸ் பண்ணிருக்கோம். இதோடைய அர்த்தம் உங்க கிட்ட. मैंने आपके पास पैसा காசு இல்லைன்னா பணம் दे दिया கொடுத்துட்டேன். मैंने आपके पास पैसा दे दिया. நான் உங்ககிட்ட காசு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் அவன்கிட்ட பணம் கொடுத்துட்டேன். நான் அவனிடம் பணம் கொடுத்து விட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? मैंने उसके पास पैसा दे दिया. मैंने उसके पास. आपके पासனா உங்ககிட்ட, उसके पासனா அவன்கிட்ட. மறுபடியும் சொல்றேன். आपके पासனா உங்ககிட்ட, उसके पासனா அவன்கிட்ட. मैंने उसके पास पैसा पैसाना பணம் दे दिया கொடுத்து விட்டேன். मैंने उसके पास पैसा दे दिया. இத நான் தமிழ்ல எழுதும்போது சுத்த தமிழ்ல எழுதியிருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பேச மாட்டோம் இல்லையா? பேச்சு வழக்கு தமிழ்னு ஒண்ணு இருக்கு. நான் குடுத்துட்டேன்னு சொல்லுவோம். குடுத்து விட்டேன்னு சொல்ல மாட்டோம். அதனால ஹிந்திலயும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இங்க எழுதியிருக்க சென்டென்ஸ் பேச்சு வழக்குலயும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். சோ இந்த சென்டென்ஸ்லாம் நீங்க அதிகம் பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, திருப்பி பிகினர் லெவல் ரொம்ப சின்ன சென்டென்ஸ். நான் அனுப்பிட்டேன். நான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா मैंने भेज दिया. मैंने भेज दिया. இங்க நான்காக मैंने போட்டிருக்கோம். அனுப்புவது அப்படிங்கிற செயல் பேஜ். அனுப்புவது அப்படிங்கிற வேர்பை எடுத்தீங்கன்னா அது பேஜ்ங்கிறது தான் ஹிந்தி வார்த்தை. மறுபடியும் என்ன சேர்த்துக்கிட்டோம்? தியாவை சேர்த்துக்கிட்டோம். मैंने भेज दिया. मैंने भेज दिया. கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா பாத்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா मैंने मैसेज भेज दिया. मैंने मैसेज भेज दिया. நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். ஒரு நபருக்கு பேர் சொல்லி சொல்றோம். நான் ராஜுவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நான் ராஜுவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன். मैंने राजू को एक मैसेज भेज दिया. मैंने राजू को एक मैसेज भेज दिया. मैंने அப்படின்னா நானு, ராஜு கோ அப்படின்னா ராஜுவுக்கு, ராஜுவுக்கு, ராஜு கோ ஒரு மெசேஜ், ஏக் மெசேஜ் பேஜ் தியா. பேஜ் தியானா அனுப்பிட்டேன். இந்த சென்டென்ஸ்லாம் ஓரளவு பெரிய சென்டென்ஸ் தான். ஆனா உங்களால ஈஸியாவே பேசிட முடியும். मैंने राजू को एक मैसेज भेज दिया. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியா மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாமே நீங்க இன்னைக்கு என்ன சென்டென்ஸ் படிக்கிறோமோ அதை அப்படியே பேசிக்கலாம். நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவா ஹிந்தில என்ன பண்ணுவோம்னா ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் அப்படின்னு தனித்தனியா சென்டென்ஸை பிரிச்சுருவோம். பட் இந்த பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த விதமான சென்டென்சஸ் வந்து அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. ரெண்டு பேரும் இதே சென்டென்ஸே யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த வாக்கியம் பாருங்க. நான் விட்டு விட்டேன். நான் இந்த விஷயத்த விட்டுட்டேன். அவனை வீட்ல விட்டுட்டேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சின்னதா எடுத்துக்கலாம். நான் விட்டு விட்டேன் அப்படின்னா मैंने छोड़ दिया. मैंने छोड़ दिया. நான் அப்படிங்கிறதுக்கு मैंने, ஏன்னா இறந்த காலத்துல பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நான்னா மே மட்டும் சொல்லக்கூடாது. मैंने சொல்லணும். அப்புறம் விடுவது அப்படிங்கிற செயல் வந்து சோடு. விடுவது அப்படிங்கிற வேர்ப் எடுத்தீங்க அப்படின்னா அந்த செயலை மட்டும் பேசுனீங்கன்னா சோடு தான் வார்த்தை. விட்டுட்டேன்னு சொல்லணும்னா சோடு தியா சொல்லணும். मैंने छोड़ दिया. அடுத்த சென்டென்ஸ், நான் அவனை வீட்டில் விட்டு விட்டேன். நான் அவனை வீட்ல விட்டுட்டேன். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் தான். பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களால சொல்லிட முடியும். நான் அவனை வீட்டில் விட்டு விட்டேன். मैंने उसे घर पे छोड़ दिया. मैंने நான், உசே அப்படின்னா அவனை, உசேங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் அவனை. கர்பே அப்படின்னா வீட்ல, சோடுதியா விட்டுட்டேன். मैंने उसे घर पे छोड़ दिया. எல்லாத்துலயும் நம்ம தியாங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு இருக்கோம். சோ தட் அது இறந்த காலமா மாறிட்டு இருக்கு.
இதுக்கு முன்னாடி படிச்ச சென்டென்ஸ் விட்டு விட்டேன். வீட்ல விட்டுட்டேன், இந்த பழக்கத்த விட்டுட்டேன் இப்படி சொல்றது. இங்க விற்று விட்டேன். அதாவது வித்துடுறது. ஒரு பொருளை விற்றுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விற்பது டு செல். அதுக்கான ஹிந்தி வார்த்தை. அந்த விற்பது அப்படிங்கிற செயல வந்து ஹிந்தில சொல்லணும் அப்படின்னா பேச் சொல்லணும். பேச். இதுக்கு முன்னாடி பேஜ்ன்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. பேஜ் அப்படின்னா அனுப்புவது. பேச் அப்படின்னா விற்பது. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் விற்று விட்டேன். நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, मैंने बेच दिया. मैंने बेच दिया. பேச் இச்சு சவுண்ட் வரணுங்க. அத கவனமா பார்த்துக்கணும். இஜ்ஜு சவுண்ட் போட்டா அது அனுப்புவதாயிடும். இது விற்பது. அதனால பேச். मैंने बेच दिया. நான் விற்று விட்டேன். அதே கான்செப்ட் தான் मैंने அப்படிங்கிறது நான், பேச் அப்படிங்கிறது விற்பதுங்கிற செயல். அண்ட் எதை நம்ம சேர்த்துக்கிறோம்? தியாவை சேர்த்துக்கிறோம். मैंने बेच दिया. இப்போ கொஞ்சம் விரிவான சென்டென்ஸா பார்க்கலாம். நான் என்னுடைய மொபைல வித்துட்டேன். நான் என்னுடைய மொபைல வித்துட்டேன். मैंने अपना मोबाइल बेच दिया. मैंने अपना मोबाइल बेच दिया. मैंने அப்படிங்கிறது நான், அப்னா மொபைல் அப்படின்னா தன்னுடைய மொபைல, நான் என்னோட மொபைலை வித்துறேன். அப்போ இந்த இடத்துல அப்னாங்கிறது நான் தன்னுடைய என்னுடைய மொபைல்னு சொல்றதா அர்த்தம். பேச் தியா அப்படின்னா விற்று விட்டேன். मैंने अपना मोबाइल बेच दिया. அடுத்தது நான் செய்து விட்டேன். मैंने कर दिया. मैंने कर दिया. நான்காக मैंने. செய்வது அப்படிங்கிறது கர். செய்து விட்டேன் அப்படின்னு கடந்த காலத்துல பேசும்போது कर दिया. मैंने कर दिया. அடுத்தது நான் வேலை செய்து விட்டேன். நான் செஞ்சுட்டேன்றது என்னன்றத தெளிவா சொல்லியிருக்கோம். நான் வேலையை செஞ்சுட்டேன். मैंने काम कर दिया. मैंने काम कर दिया. நான் வேலைய செஞ்சுட்டேன். मैंने काम कर दिया. என்ன வார்த்தை மட்டும் சேர்த்திருக்கோம்னா வேலைக்கான ஹிந்தி வார்த்தை. வேலைனா காம். मैंने काम कर दिया. நான் வேலைய செஞ்சுட்டேன். இதுவே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா मैंने सारा काम कर दिया. मैंने सारा काम कर दिया. சாரா அப்படிங்கிறது எல்லாம்னு அர்த்தம். சாரா காம் அப்படின்னா எல்லா வேலையும். கர்தியா செய்து விட்டேன். मैंने सारा काम कर दिया. அடுத்த சென்டென்ஸ் நான் வெளியே போட்டு விட்டேன். ஏதோ ஒரு பொருளை வெளியே போடுறது. அதாவது தூக்கி போடுறது கிடையாது. இது எறிவது கிடையாது. போடுவது. இதுக்கான ஹிந்தி வார்த்தை டால். டால். நான் வெளியே போட்டுட்டேன் அப்படின்னா मैंने बाहर डाल दिया. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். நான்ங்கிறதுக்கு मैंने யூஸ் பண்றோம். போடுவதுங்கிற செயல் டாலு. அது கூட நம்ம தியாவை சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இது இறந்த காலத்துல இருக்கு. டால் தியா அப்படின்னா போட்டுட்டேன்னு அர்த்தம். வெளியே போட்டுட்டேன்னு சொல்றனால பாஹர் டால் தியா. मैंने बाहर डाल दिया. நான் வெளியே போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் இந்த சென்டென்ஸை பெருசாக்குறோம். நான் குப்பைய வெளியே போட்டுட்டேன். मैंने कचरा बाहर डाल दिया. கச்சரா அப்படின்னாக்க குப்பை. मैंने நான் கச்சரா குப்பையை बाहर வெளியே डाल दिया போட்டுட்டேன். मैंने कचरा बाहर डाल दिया. நான் குப்பைய வெளியே போட்டுட்டேன். அடுத்த சென்டென்ஸ் நான் திட்டி விட்டேன். நான் திட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்கு मैंने डांट दिया. मैंने डांट दिया. मैंने நான் டான்ட் அப்படிங்கிறது திட்டுவது அப்படிங்கிற செயல். டான்ட் அப்படின்னா திட்டுவது. ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் மட்டும்தான். அதுவும் அந்த செயல்கள் மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே ஒரே பேட்டர்ன்லயே இருக்கும். மேனேன்னு ஆரம்பிக்கும், தியான்னு முடியும். அப்போ உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல நின்றும். அதனாலதான் இதே மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களா உங்களுக்கு வரிசையா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல திட்டுவதுங்கிற வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும். டான்ட். मैंने डांट दिया. நான் திட்டிட்டேன். இதுவே நான் அவனை திட்டிட்டேன்னு சொல்லணும்னா मैंने उसे डांट दिया. मैंने उसे डांट दिया. உசே அப்படிங்கிற வார்த்தை அவனை. உசேனா அவனை. அப்ப அவளைனா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அதே உசே தான் வரும். அவனை திட்டிட்டேனாலே அவனை திட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னாலும் உசே டான்ட் தியா தான். அவளை திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னாலும் உசே டான்ட் தியா தான். मैंने उसे डांट दिया. ஸோ இது மூலமா என்ன புரியுதுன்னா
அவனை, அவளைன்னு தனித்தனியா தமிழ்ல 2 வார்த்தைகள் இருக்கு. ஆனா ஹிந்தில அப்படி கிடையாது. உசே சொன்னாலே அவனையும் குறிக்கும், அவளை அப்படிங்கிற வார்த்தையையும் குறிக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் அவன நேத்து திட்டிட்டேன். मैंने उसे कल डांट दिया. मैंने उसे कल डांट दिया. मैंने நான் உசேனா அவனை கல்னா நேற்று டாண்ட் தியா அப்படின்னாக்க திட்டிட்டேன். அடுத்த சென்டென்ஸ் நான் தொலைத்து விட்டேன். ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிடுறதுக்கு ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னா குமா. இந்த துளைப்பது அப்படிங்கிற செயல் குமா. சோ மேனே குமா தியா அப்படின்னு சொன்னா நான் தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். मैंने घुमा दिया. मैंने घुमा दिया. விரிவா பார்த்தோம்னா நான் என்னுடைய மொபைல தொலைச்சிட்டேன். मैंने अपना मोबाइल घुमा दिया. मैंने अपना मोबाइल घुमा दिया. मैंने நான் அப்னா மொபைல்னா தன்னுடைய மொபைல, அதாவது என்னுடைய மொபைல, குமா தியா அப்படின்னா தொலைச்சிட்டேன். मैंने अपना मोबाइल घुमा दिया. मैंने अपना मोबाइल घुमा दिया. இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கோம் இந்த சென்டென்ஸ. நான் என்னுடைய மொபைல பஸ்ல தொலைச்சிட்டேன். मैंने अपना मोबाइल बस में घुमा दिया. मैंने अपना मोबाइल बस में घुमा दिया. मैंने அப்படின்னா நான், अपना मोबाइल என்னுடைய மொபைல, பஸ் மே பஸ்ல, घुमा दिया தொலைச்சிட்டேன். मैंने अपना मोबाइल बस में घुमा दिया. ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்க ஒரு முறை எழுதி வச்சு பாருங்க. எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா, மேனேன்னு ஆரம்பிச்சிருக்கும் அண்ட் முடியக்கூடியது தியான்னு முடியும். இப்படி ஒரே பேட்டர்ன்ல இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் இதுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் தேவை. எழுதி வச்சு பேசி பாருங்க. அதுவும் முக்கியமா நம்ம ஒரு சென்டென்ஸ பெருசாக்குறதுக்கு முன்னாடி சின்ன சென்டென்ஸா வச்சிருக்கோம் இல்லையா? 2 வார்த்தைகள், 3 வார்த்தைகள் அப்படின்னு இருக்கும். அதுலருந்து ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா, ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லன்னா பாஸ்ட் டென்ஸ புதுசா பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க, அந்த சின்ன சின்ன வாக்கியங்கள் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோல பார்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கலாம். 1, 2 வார்த்தைகள் உள்ள சேர்த்துக்கிட்டோம்னா, அது கொஞ்சம் பெருசான வாக்கியமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ ஸ்டார்ட்டிங் சின்ன சின்னதா பேசுங்க. பட் தப்பு இல்லாம பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய சேனலையும், நம்மளுடைய வீடியோஸையும் தெரியப்படுத்துங்க. ஹிந்தி படிக்கணும், ஹிந்தில பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.